ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறது ஒரு வல்லாரைக்கீரை கூட்டு. அதாவது ரொம்ப சிம்பிளான இந்த கூட்டு, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சென்னை சமையல். ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வல்லாரைக்கீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பச்சை மிளகாய் சும்மா 1-2 உடச்சி போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதை ஆட் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 50 ml வாட்டர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கீரை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். கீரை வேக வைக்கும்போது மேலே மூடி எதுவுமே போட வேண்டாம். ஏன்னா அந்த கீரையில் ஏதாவது மெடிசன்ஸ் இருந்தாலும் எவாப்ரேட் ஆகிடும். கீரை ஜென்ரலாக வேக வைக்கும்போது அதில் மூடி போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் கிரேட்டட் கோகோனட், அதாவது துருவிய தேங்காய் 1 டீஸ்பூன் போட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த தாளிப்பை நாம் செஞ்சுருக்கிற அந்த கூட்டில் இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த கூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான பிராமி, அதாவது வல்லாரை கீரை கூட்டு நமக்கு சிம்பிளாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும். இல்லைன்னா இந்த கூட்டை அப்படியே நம்ம சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியான கூட்டு. இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த மெனுவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.